இப்போ தேவன் இவ்வளோ தன்னுடைய அந்த முழு ரத்தத்தையுமே விலைக்கரையமா சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார் இல்லையா? ஆனா சபை, கிறிஸ்தவ சபை இப்போ எப்படி இருக்கு, தேவன் எந்த அளவுக்கு துக்கப்படுறாருங்கிறத ஒரு செய்தி வழியா ஜெபிஷா டார்லின் அவங்க வாசிப்பாங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பவர் ஜெபிஷா டார்லின். நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்த ஏனோக்கை காணவில்லை. கண்டுபிடித்தவர்கள் சபை போதகரை அணுகவும். ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த ஆபிரகாம், நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் என்றும், நீ இடதுபுறமாக போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று கூறி ஆபிரகாம் வாக்குவாதத்தை தீர்த்து வைத்ததாக அறிக்கை கிடைத்துள்ளது. தேசத்திலே பஞ்சத்தின் காரணமாக பெத்லகேம் ஊரானாகிய எலிமெலேக்கு குடும்பத்தோடு மோவாப் தேசத்திற்கு போனதாகவும், நகோமியின் புருஷனும் 2 மகன்களும் இறந்ததாக அறிக்கை கிடைத்துள்ளது. இதை பார்த்த ஓர்பால் மாமியாரை முத்தமிட்டு செஞ்சதாகவும், ரூத் மாமியாரோடு சேர்ந்து நின்றதால் போவாஸ் ரூத்தை திருமணம் பண்ணியதாக நகோமி திட்டவட்டமாக கூறியுள்ளார். சவுலின் தகப்பனாகிய கீசனுடைய கழுதை காணாமல் போனதாக தெரிய வந்துள்ளது. பார்ப்பதற்கு மாநிறம், செம்பட்டை முடி. கிடைத்தவர் சபை செக்ரட்டரி விஜய் பிரதரை அணுகவும். தீர்க்கதரிசியான எலியாவை ஏசபேல் கொலை மிரட்டல். கடந்த நாட்களில் எலியா ஒளித்திருந்த இடத்தை கண்டுபிடித்தனர். எலியா கேரித் தாச்சண்டையில் ஒளித்திருந்ததாக தெரிய வந்துள்ளது. சீரிய நாட்டின் படைத்தலைவனாகிய நாகமானுக்கு குஷ்டரோகம் பிடித்தது. யோர்தானில் 7 முறை ஸ்நானம் பண்ணி குஷ்டரோகம் மாறினதாக தகவல் கிடைத்துள்ளது. பவுலின் மிஷனரி பிரயாணத்தில் அந்தியோக்கியா என்னும் இடத்தில் வைத்து கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கிடைத்ததாக தகவல் கிடைத்துள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு விசுவாசிகளின் வீட்டிலும் 1 மணி நேர ஜப கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் 90ஆம் சங்கீதத்தை மையக்கருத்தாக சபை போதகரால் பிரசங்கிக்கப்பட்டது. இதில் 5 விதமான ஜபத்தை சொல்லி ஜனங்களை ஜப வாழ்வில் ஊக்குவித்திருப்பதால் சபை மக்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானதாக கூறப்பட்டுள்ளது. 16ஆம் தேதி முதல் சங்கிலி ஜபம் நடைபெற்றது. இதில் 12 பேர் 1 மணி நேரம் ஜபம் பண்ணினதாகவும், மேலும் ஜபம் பண்ண விரும்புகிறவர்கள் ஜபத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து ஜபம் பண்ணும்படியாகவும் சபை போதகர் திட்டவட்டமாய் கூறியுள்ளார். மேலும் ஏதாவது காரியங்களையும் சபை போதகரிடம் தெரிய விரும்பினால் தலா 50,000 கொடுத்துவிட்டு செய்தியை தெரிந்து கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி காலத்தில் 4 பங்கு மரணமடையும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆதலால் ஆங்காங்கே யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் வியாதிகளும் மனிதனை வாதிப்பதால் விசுவாசிகள் சபை கூடுதலை அதிகமாக செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளப்படுகிறது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.